ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். கெட் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு என்ன? கம்ஃபர்ட் இஸ் நாட் யுவர் ஃப்ரெண்ட். கம்ஃபர்ட்டுங்கிறது உங்களோட பெரிய எனிமி. நீங்கள் எப்போ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அப்போ எல்லாம் நீங்கள் போக வேண்டிய இடத்துலேருந்து ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கீங்க. அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நம்மளுக்கு எவ்ரி கிவன் மோமெண்ட், எனி நிமிஷம், ஒரு மினிட் எடுத்துட்டிங்கனாலும் ரெண்டு பாத் வரும். ஒரு பாத் கம்ஃபர்டபுள் பாத்தாக இருக்கும். அங்கே நம்ம உட்காந்து நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நமக்கு பிடிச்சது சாப்பிடலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி சுற்றலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி தூங்கலாம், நமக்கு என்னென்ன அந்த நிமிஷத்துக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணிடலாம். இன்னொரு பாத்துங்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படின்னா அந்த இடத்துல நம்ம காலையில் நம்ம தூக்கம் வரும்போது கூட நேரமாக எந்திரிக்க வேண்டதாக இருக்கும். நம்ம எல்லோரும் சுற்றுறதுக்கு சுற்றுலா போகையில் கூட நம்ம சுற்றுலா போகாமல் நம்மளோட வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம அங்கே போகாமல் உட்காந்து புக்கு படிக்கிற மாதிரி, நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா சாப்பிடணுன்னு தோணால் கூட சாப்பிடாம ஹெல்த்தியாக நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டயர்டாக ஆஃபீஸ் முடித்து வந்த பிறகு போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் பாத். சுத்தமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நிமிஷத்தோட கம்ஃபர்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அந்த பார்ட், அந்த வழி, அந்த பாத் இஸ் ஆர் ஃப்ரெண்ட். அது நம்மளே சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடும். நம்மளுக்கு பிடிச்ச இந்த கம்ஃபர்டபுள் இடத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம போகிற வழி ஒரு காலமும் நம்ம நினச்ச இடமா இருக்காது. தட் வில் நெவர் பி த பிளேஸ் where we want to be. அந்த இடம் என்னமா இருக்கும், நம்ம இப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே தான் இருக்கும். ஆர் இதை விட கஷ்டமாயிடும், கேவலமாக போயிடும். தட் இஸ் நாட் அ பாத் டு கோ அப், தட் இஸ் அ பாத் டு கோ டவுன். அதுதான் நம்மளோட கம்ஃபர்டபுள் பாத். அந்த நிமிஷத்துக்கு நல்லா இருக்கும், பட் ஃப்யூச்சருக்கு அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது. ஸோ தி அன்கம்ஃபர்டபுள் பாத், அந்த பாத்தில் நம்ம போக போக டெய்லி எப்போவுமே நம்ம பிடிக்காத விஷயம் ஆர் ஈஸி இல்லாத விஷயம் நம்ம சூஸ் பண்ணிகிட்டே இருக்கையில் நம்மளோட லைஃப் வில் பிகம் மோர் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள். போக போக வாட் எவர் வி ஆர் ட்ரீமிங் ஆஃப், நம்மளோட மைண்டில் இருக்கிற அந்த பாத் அங்கே நம்ம போய் சேர்ந்துடும். ஸோ ஃபீட் யுவர் ஃபோக்கஸ், ஸ்டார்வ் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூட இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் சாப்பாடு போடாதீங்க. ஆனால் உங்களோட ஃபோக்கஸுக்கு, உங்கள் வேலையில், உங்களோட ஸ்டடீஸில், உங்களோட ட்ரீமில், உங்கள் பேஷனில், உங்கள் ஹெல்த்தில், உங்கள் மேலே நீங்கள் அந்த ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்மளோட ஃபுல் பாத் வில் பிகம் த பிளேஸ் தட் வி வாண்ட் டு பி. நமக்கு நிறைய பிடிச்ச, நமக்கு மைண்டில் இருக்கக்கூடனா அந்த ரியல் ட்ரூ கோல்டன் லைஃப்ங்கிறது அங்கிருந்தா வரும். எவ்ரி டைம் நம்ம இந்த வழியில், நமக்கு பிடிக்காத வழியில் போயிட்டே இருக்கையிலெல்லாம் வி ஆர் ஒன்லி, நமக்கு பிடிச்ச வழியில் போயிட்டே இருக்கிறதுலலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம போய் சேரணும்னு நினைக்கிற இடத்துலேருந்து தூரம் போயிட்டே இருக்கீங்க. வி ஆர் நாட் ப்ரோக்ரெஸிங். த சேம் அப்ளைஸ் டு கான்வர்சேஷன்ஸ். அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், நமக்கு நிறைய பேசுகிறது பிடிக்காமல் இருக்கும். எனக்கெல்லாம் ஃபார் அ வெரி லாங் டைம் அன்கம்ஃபர்டபுள் பேச்சுங்கிறது வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அவருக்கு எதிர்பார்த்து வர்றதை விட நெகட்டிவாக ஒரு நமக்கு கரெக்டாக என்ன படுதோ அது மாதிரி பேசுகிறது வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. லைக் அப்படி என்னால் பேச முடியாமல் இருந்தது. கம்ஃபர்டபுளாக தான் பேசுகிறது எனக்கு பிடிக்கும் அப்படி இருந்தது. இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் மீ டு ஸ்பீக் அப். ஒரு நமக்கு டஃப்பான கான்வர்சேஷன்ஸ், லைக் சம்படி இஸ் ஆஸ்கிங் ஃபார் சம்திங் பட் தட் இஸ் நாட் சம்திங் ஐ எம் கம்ஃபர்டபுள் கிவிங்னா அது முடியாதுன்னு டைரெக்டாக சொல்கிறது வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ. அதே மாதிரி ஒருத்தர் எனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவரே அதை கன்ஃபரண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு சரியாக படலைன்னு சொல்கிறது வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் தட், ஐ ரியலைஸ் தட் நிறைய தடவை நம்ம சொல்லாததுனாலே இந்த ஆள்கள் தெரியாமல் கூட தே ஆர் டூயிங் திங்ஸ் தட் ஆர் அன்கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ். நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு கூட நமக்கு எகென்ஸ்டாக பண்ணணும்னு கூட பண்ணலை. பட் சின்ஸ் வி நெவர் செட் எனி திங், தே தாட் இட் வாஸ் ஓகே. நமக்கு அது ஓகேன்னு நினச்சி அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ டூ த அன்கம்ஃபர்டபுள் திங். அதே மாதிரி டு ஆஸ்க் ஃபார் அ ரேஸ், டு ஆஸ்க் ஃபார் வாட் யூ டிசர்வ். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கேட்குறதுக்கு, உங்களுக்கு நியாயமாக தகுதி இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக போராடுறது, இது ஒன்றுமே கம்ஃபர்டபுள் கிடையாது. பட் இட் இஸ் வேர் க்ரோத் லைஸ். அந்த அன்கம்ஃபர்டபுள் டெசிஷன் நீங்கள் எடுத்து, அந்த அன்கம்ஃபர்டபுள் கான்வர்சேஷன் அண்ட் யூ ஹேவ் இட், தட் வில் ரிசல்ட் இன் அ லாட் ஆஃப் க்ரோத்.
It will result in true achievement, true grace and true progress. ஆனால் நம்ம அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்ஸ் வேண்டான்னு இங்கே கம்ஃபர்ட்லேயே உட்காந்துருக்கையில் எதுவுமே மாற போகிறதில்ல. சேஞ்ச் வில் நாட் ஹேப்பன். The only way change can happen is if you get uncomfortable. எவ்வளோ நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டில் போகிறீங்களோ அவ்வளோ லைஃப் வில் க்ரோ. இந்த டிஸ்கம்ஃபர்ட் ஷுட் பி எ பிளான்ட் டிஸ்கம்ஃபர்ட் தட் யூ சூஸ். நான் இந்த பாயிண்ட் ஏலேருந்து அங்கே போய் சேர்கிறதுக்கு இந்த வழி தான் போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கல்ல, அந்த வழியில் வரக்கூடிய அனைத்து டிஸ்கம்ஃபர்ட்டும். இட் இஸ் வெரி வெரி ஈஸி டு சிட் டுடே. நல்ல மோட்டிவேஷன் இருக்கையில் நான் எது வேணுமோ பண்ணணும்னு சொல்கிறதுல எந்த டிஃபிகல்ட்டி இல்லை. ஆனால் அந்த பர்டிகுலர் க்ரூஷியல் மொமெண்ட்டில் காலையில் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு நினச்சிட்டு அந்த காலையில் அந்த தூக்கம் வர்ற டைமில் தான் நம்மளுக்கு we need to choose that uncomfortable feeling. எந்திரிக்கிறது, ட்ரெஸ் பண்ணி ஒர்க் அவுட்டுக்கு ஆரம்பிக்கிறது, தட் இஸ் வேர் யூ நீட் டு சூஸ் இட். அதே மாதிரி ஸ்டடீஸுக்கு நான் நல்லா படிப்பேன், இந்த வருஷத்துலேருந்து என்ன சர்ச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிறது ஈஸி. ஆனால் நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து ஒரு காலேஜ் விட்டு வந்து ஒரு ஒர்க் முடிச்சு வந்துக்கிட்டு உட்காந்து புத்தகம் எடுக்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, நமக்கு தூக்கம் வரும். நமக்கு அப்போ தான் நமக்கு பிடிச்ச 1008 நியூஸ் பார்க்கணுன்னு தோணும், நமக்கு பிடிச்ச ஷோ பார்க்கணுன்னு தோணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசணும்னு தோணும், விளையாடணும்னு தோணும், அதுன்னு தோணும். அந்த நிமிஷத்தில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு சூஸ் யுவர் டிஸ்கம்ஃபர்ட், அங்கே தான் உங்கள் க்ரோத் நடக்கும். அண்ட் த பியூட்டிஃபுல் திங் அபவுட் டிஸ்கம்ஃபர்ட் இஸ் த மோர் யூ சிட் இன் யுவர் டிஸ்கம்ஃபர்ட் இட் ஸ்டார்ட்ஸ் பிகமிங் கம்ஃபர்டபுள். நீங்கள் உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலாக அது மாறிடும். ஏன்னா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது கஷ்டம், எனக்கு அது ரொம்ப கஷ்டம். பிடிச்ச சாப்பாடு இல்லாமல் வேறு எதுவும் என் வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும்போது பட் த மோர் யூ ட்ரை the easier it becomes. Like கொஞ்சமாக it starts becoming easier for you to accept that. Same applies to workout, same applies to studies. ஜென்ரலி டெய்லி உட்காந்து படிக்கிறது ஒரு சிலருக்கு ஸ்டடியிங் இஸ் ஈஸி. புக்ஸ் படிக்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாக வந்துடும். தேர் அகாடமிக்கலி இன்க்ளைன்ட். நீங்கள் அகாடமிக்கலி இன்க்ளைன்ட் இல்லைனாலும் இஃப் யூஆர் அச்சீவ்மெண்ட் உங்களோட டார்கெட் இஸ் அகாடமிக் அப்படி இருந்தால் நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் கெட்டிங் அன்கம்ஃபர்டபுள். நீங்கள் படித்து வந்தீங்கன்னா தான் daily when you do it your lifestyle changes, then you become a person who studies. அதுதான் நம்மளோட aim. We are becoming the person that we want to be. இப்போது இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறவர் எந்த மாதிரி ஆள்? தட் இஸ் அ பர்சன் who will study every day. இந்த ஒர்க்கில் இந்த கோல் அச்சீவ் பண்ணுறவர் எந்த மாதிரி ஆள்? தட் இஸ் அ பர்சன் who will put in dedicated effort every day. ட்ரீம் பாடி வச்சுருக்கிறவர் எந்த மாதிரி ஆள்? தட் இஸ் அ பர்சன் who will eat well and do work out every day. அந்த மாதிரி ஆளாக மாறணும்னா இட் வில் நாட் பி அன் ஈஸி கம்ஃபர்டபுள் திங். கம்ஃபர்டபுளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து அப்படி தான் இருந்திருப்பீங்க. அதை அன்கம்ஃபர்டபுளுங்கிறதுனால தான் இத்தனை நாள் நீங்கள் அது பண்ணாமல் விட்டுட்டீங்க. ஸோ நவ் தட் யூ ஆர் வாண்டிங் டு பி இன் தட் பொசிஷன், ஸ்டார்ட் ஷிஃப்டிங். அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் காலையில் எழுந்திருப்பேன், நான் கரெக்டாக சாப்பிட்றேன், நல்ல சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன், நான் உட்காந்து படிப்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவேன், நான் என்னோடய பிஹெச்டி படிக்கிறதா இருந்தால் என்னோடய ரிசர்ச் பேப்பர் நான் டைமுக்கு சப்மிட் பண்ணுவேன். இப்படி வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ஸ்டார்ட் பிகமிங் தட் பர்சன். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த நபராக நீங்கள் மாறுவீங்க. தட் இஸ் ஹவ் யூ அச்சீவ் சக்ஸஸ். நீங்கள் இப்போ இருக்கிற மெஷரில் இருந்துட்டு அந்த சக்ஸஸ் வரணுன்றது கஷ்டம். நீங்கள் அந்த சக்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி ஆளாக மாறணும். அப்போ எப்படி மாறுவீங்க? யூ ஸ்டார்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் அன்கம்ஃபர்டபுள் அண்ட் எவென்ச்சுவலி திஸ் டிஸ்கம்ஃபர்ட், திஸ் பிளேஸ் விச் இஸ் நாட் கம்ஃபர்டபுள் பிகம்ஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அது உங்களுக்கு ஈஸியாகிடும். காலையில் எந்திரிச்சு டெய்லி அப்படி எந்திரிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த டைமில் தானாகவே கண் திறந்துடும். எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு வாரம் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சுன்னா 8வது நாள் காலையில் 5 மணிக்கு தானாகவே கண் திறந்துடும்ல. இதே மாதிரி தான் இஃப் யூ ஆர் பிகமிங் தட் பர்சன், இஃப் யூ ஸ்டடி டெய்லி நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தென் யூ பிகம் அ பர்சன் ஹூ ஸ்டடீஸ் வெல். அப்போது தேட் இஸ் ஹவ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் எக்ஸ்பேண்ட்ஸ். இப்போது നിങ്ങൾക്ക് இருக்கக்கூடிய லிமிட்டட் ஜோனை விட யூ வில் பிகம் அ மச் லார்ஜர் ஏரியா. அந்த லார்ஜர் ஏரியா உங்கள் கம்ஃபர்ட்டாக இருக்குது. அப்போ அதை விட யூ கேன் ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப். அப்போது அதை விட கடினமான விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும். அதை விட கடினமாக நீங்கள் பண்ணும்போது அதை விட பெரிய சாதனைகளும் உங்களால் பண்ண முடியும். தட் இஸ் ஹவ் யூ கீப் எக்ஸ்பேண்டிங் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அன்டில் யூ ரீச் த பினக்கல். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது போய் சேர வரைக்கும் யூ கேன் கீப் எக்ஸ்பேண்டிங் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் வாட் யூ ஆர் யூஸ் டு. உங்களுக்கு என்ன பழக்கமோ அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். இல்லாமல் கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது தலையில் கடவுள் எழுதின விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன தான் இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போச்சு, அவ்வளோதான்.
இப்போ ஒரு எலீட் அத்லீட்ஸோட ஃபேமிலியில் இருந்து வந்த ஒரு சின்ன குழந்தைக்கு டெய்லி அவனே வந்து ட்ரைனிங்க்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்கன்னா ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன் வில் பி டு கோ அண்ட் ப்ராக்டிஸ் எவ்ரிடே. அதுதான் அவரோட கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அது ஒரு விதமான ட்ரைனிங்கும் லைஃப்பில் பண்ணாத ஒரு நபர் 40வது வயசில் போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவருக்கு அது கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது. ஆனால் ஒர்க் அவுட் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தட் பிகம்ஸ் ஹிஸ் கம்ஃபர்ட் ஜோன். அது மாறிடும். அப்போ ஹி கேன் ஸ்ட்ரெச் மோர். அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ஆள் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் தட் கேன் பி யோர் ஜோன். அது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனாக மாறிடும். இட் இஸ் ஜஸ்ட் தட் கலெக்ஷன் ஆஃப் ஹேபிட்ஸ் இது வரைக்கும் நடந்தது அப்படி இல்லை, அவ்வளோதான். ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி மாறலாமே. யாரும் வந்து வி ஆர் நாட் ட்ரீஸ், வி ஆர் நாட் ஸ்டக் இன் அ பிளேஸ், வி கேன் மூவ் அண்ட் வி ஆர் மென்ட் டு மூவ். நம்ம இருக்கிற இடத்துலே பிறந்ததுலேருந்து இறந்து போகிற நாள் வரைக்கும் நான் எப்படி இருக்கேனோ அப்படியே இருப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. That is not why we are born. We are born to move, we are born to progress, we are born to make waves. அப்படி நம்ம போய் சேரணும்னா the only way to do it is by getting comfortable with discomfort. More and more நமக்கு uncomfortable-ஆக இருக்கக்கூடிய அந்த situations-ல when you keep putting yourself, those situations become comfortable for you. That becomes your comfort zone. அப்போ இதை விட கஷ்டமான விஷயங்கள் you can start addressing and then that becomes your comfort zone. அப்போ நீங்கள் அப்படி போக your achievements will become greater. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் சேர்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் கன்சிஸ்டண்ட்டாக சிட் வித் யுவர் டிஸ்கம்ஃபர்ட். உங்களுக்கு இது கம்ஃபர்டபுள் இல்லைன்னா பரவாயில்லை. இஃப் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் யூ டூ இட். அதுதான் நம்மளோட கம்ஃபர்ட் வந்து நம்மளை ரூல் பண்ணக்கூடாது. நம்மளோட ஃபோக்கஸ், நம்மளோட அம்பிஷன் தான் நம்மளை ரூல் பண்ணணும். நம்மளை எங்கே போகணுன்னு ஆசைப்படுறதோ தேட் ஷுட் பி வாட் டிசைட்ஸ் அவர் ஆக்ஷன்ஸ். அந்த நிமிஷம் எது வந்து ஈஸியோ அது நான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. That is why get uncomfortable இருக்கக்கூடிய இடங்களில் you go there, get more and more of it. As much as possible discomfortல் உட்காந்துருங்க. Silence may be uncomfortable, be silent. Hard work may be uncomfortable, work hard. Discipline may be uncomfortable, be disciplined. எது உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லைனாலும் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பயன் உள்ளதாக இருந்தீங்கன்னா be uncomfortable. அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேயே உட்காந்துருங்க. that will help you grow and that is not an impossible thing. நம்ம நினைக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை. அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம தாண்டிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி we will adapt. as human beings we are very resilient, extremely resilient beings. நமக்கு இனிஷியலி ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா you will be able to do it. Our body will commit itself to it. நம்மளோட brain will commit itself to it and then we will want to work. அந்த இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடிய நிமிஷம் தான் நம்மளோட ஆஸ் எ பர்சன் வி ஹாவ் டு எக்ஸர்ட் அவர் டாமினன்ஸ். சார் நான் இது பண்ணுவேன் பிகாஸ் திஸ் இஸ் ரைட் ஃபார் மீ அப்படின்னு அந்த நிமிஷம் தான் நம்மளோட கேரக்டர் வெளியே வரணும். அந்த போக மற்ற நிமிஷங்கள் இட் இஸ் ஃபைன். அவர் பாடி வில் டேக் கேர், நம்மளோட பிரெயின் வில் டேக் கேர், அவர் ஓன் ரெசிலியன்ஸ் வில் டேக் கேர். ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒர்க் அவுட் கரெக்டாக பண்ணுறதோ, படிக்க ஆரம்பித்த பிறகு கண்டினியூஸாக படிக்கிறதோ இதெல்லாம் வந்து கஷ்டம் கிடையாது. அந்த ஸ்டார்டிங் டைமில் தான் நம்மளோட வில் பவர் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் when we feel distracted then again we have to bring ourselves back. அந்தந்த pivotal momentsல மட்டும் we need to choose that this is where I need to be because this is where I am growing, this is where I am progressing அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அந்த நிமிஷம் நம்ம அங்கே உட்காந்துருக்கணும். that is how all progress happens. uncomfortable zone, that is your friend. அந்த ஃப்ரெண்டு தான் உங்களை நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவீங்க. the comfortable place where you are, that is only keeping you where you are or taking you back. அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்காதீங்க. go where you don't feel comfortable. That's how you grow. Hope this was of some use to you. Thank you so much for watching and bye bye.